ஹாய், வெல்கம் டு ஃபீஸ்ட் வித் ஃபிராஸ். நம்ம இன்னைக்கு பொட்டுக்கடலை பாயாசம் செய்ய போகிறோம். இது கீழக்கரை ட்ரெடிஷ்னல் ரெசிபி. முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கிறோம். இப்போ 1 கப் பொரிக்கடலையை தோல் இல்லாமல் எடுத்துக்கிறோங்க. இப்போ மிக்சியில் பொரிக்கடலை அப்புறம் 2 ஏலக்காவை சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கிறோங்க. இப்போ இதை ஒரு முறை சலிச்சு எடுத்துக்கிறோங்க. ஒரு தேங்காயில் கெட்டி பால் தண்ணி பால் தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ ஒரு சட்டியில் தண்ணி தேங்காய் பாலை மட்டும் சேர்த்து அது கூட நம்ம அரைச்சி வச்ச பொடிக்கடலை பவுடரை சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறோங்க. இதை நாங்கள் பொரிக்கடலை கஞ்சின்னு சொல்லுவோம். இது சளி தொண்டைக்கட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது நாங்கள் அப்பத்துக்கு சைடிஷாக அடிக்கடி செய்வோம். இப்போ இந்த கலவை தண்ணி மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கிளற ஆரம்பிப்போம். இதை கை விடாமல் கலரணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கிறோம். இங்கே பாருங்க, நல்லா கெட்டியாக க்ரீம் மாதிரி வருது. பனங்கற்கண்டு, இதுக்கு பதில் நீங்கள் சுகரோட யூஸ் பண்ணிக்கிறனா. இப்போ இது எல்லாம் கரைஞ்சி கெட்டியானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த கெட்டியான தேங்காய் பாலை ஊற்றுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரெண்டு டீஸ்பூன் கீல முந்திரியை வறுத்துக்கிறோங்க. இப்போ இது கூட சேர்த்து பரிமாறுங்க. ஹெல்தியான பாயாசம் ரெடி. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.